சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்சமயம் நெல்சனின் இயக்கத்தில் ஜெயிலர் 2ஆம் பாகத்தில் நடித்து வருகின்றார். சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. அடுத்த ஆண்டு சம்மரில் இந்த படம் வெளியாகும் என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ரஜினி நடிக்க போகும் தலைவர் 173 படத்தை பற்றிய பேச்சுதான் தற்பொழுது பரபரப்பாக போய்க் கொண்டிருக்கின்றது. ரஜினி முன்னணி இயக்குநரான சுந்தர் சி இயக்கத்தில் அடுத்ததாக நடிக்க போவதாக பரவலாக தகவல்கள் வந்தன. சுந்தர் சி சமீபத்தில் ரஜினியை சந்தித்து ஒரு கதை சொன்னதாகவும் அக்கதை ரஜினிக்கு ரொம்ப பிடித்து போக தன் 173வது பட இயக்குநராக சுந்தர் சியை ரஜினி தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. ரஜினி சுந்தர் சி கூட்டணி கடைசியாக 1997ஆம் ஆண்டு வெளியான அருணாச்சலம் படத்தில் தான் நடந்தது. அந்த படம் அந்த நேரத்தில் சூப்பர் ஹிட் ஆகி இன்னும் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்திருக்கும் கிளாசிக் படமாக திகழ்கிறது. தற்பொழுது 28 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கூட்டணி மீண்டும் இணைகிறது. சுந்தர் சியின் ஆஸ்தான தயாரிப்பாளரான ஏசி சண்முகமும் வேர்ல்ஸ் நிறுவனத்துடன் சேர்ந்து இப்படத்தை தயாரிப்பார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் ரஜினி மூத்த மகள் ஐஸ்வர்யாவை தயாரிப்பாளராக மாற்ற ரஜினிகாந்த் முடிவு எடுத்துள்ளாரா? மகள் ஐஸ்வர்யாவுடன் இன்னொரு தயாரிப்பாளர் இணைந்து இந்த படத்தை தயாரிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே லால் சலாம் படத்திலும் மகளுக்காக நடித்திருந்தார். தற்பொழுது மகளின் எதிர்காலத்திற்காக அவரை தயாரிப்பாளராகவும் மாற்றியுள்ளார் என சிலர் கூறியுள்ளனர். ரஜினியின் இந்த முடிவால் உருக்கமாக பேசியுள்ளார் மகள் ஐஸ்வர்யா. மேலும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் என்றும் தெரிகின்றது. விரைவில் இதை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என ரஜினி ரசிகர்கள் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கின்றனர். நீண்ட காலமாக ரஜினி ஒரு கலகலப்பான படத்தில் நடிக்க வேண்டும் என அவரது ரசிகர்கள் ஆசைப்பட்டு வந்தனர். அவர்களின் ஏக்கத்தை போக்கவே ஒரு கலகலப்பான ஜாலியான குடும்ப படத்தில் நடிக்கும் முடிவை எடுத்துவிட்டார் ரஜினி. கலகலப்பான குடும்ப படங்களை இயக்க சரியான இயக்குநராக சுந்தர் சியை அவர் தேர்வு செய்திருக்கின்றார்.